नाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। நமஸ்தே. இன்று பெரம்பூர் ஏபிஎஸ்எஸ் சத்சங்கம் நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7 மணி முதல் 8 மணி வரை சத்சங்கம் நடைபெறும். பல வருடங்களாக நாம் எல்லா கைபந்துக்களும் சேர்ந்து எந்த வேறுபாடு இல்லாமல் அழகாக இந்த ஆன்மீக பயணத்தில் சாய் மாஸ்டரின் அனுகிரகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதே நல்லாசியுடன் சத்சங்கத்தை ஆரம்பிக்கின்றோம். ஒரு நல்ல பாரதியாரோட பாட்டோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டுகள், மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா அப்படின்னு பாரதியார் ஒரு வரத்தை கேட்கிறாராம். யார்கிட்ட? விநாயகர் கிட்ட. எவ்வளவு ஒரு ஆசை பாருங்களேன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம மக்கள், நம்மளோட சுற்றுப்புறம், நம்ம குடும்பம், நம்மளோட சமுதாயம், இல்லைன்னா மனிதர்கள், இவ்வளவு கூட தான் நம்ம நிறுத்திப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, துணிந்தேன், பேசாத யாருமே பேசலங்க, ஆனா அந்த விஷயத்த பத்தி நான் பேச துணிஞ்சேன். யாருமே கேட்கல இந்த வரத்தை, ஆனா நான் கேட்க துணிஞ்சேன். எதை பத்தி அப்படின்னா, இந்த மண்ல இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல். அதுக்காக யாருமே பேசணும்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் இருக்கேன். யாருக்காக? புல் பூண்டு மரங்கள் எல்லாத்துக்குமே என் வினையால், அதாவது என்னால என்ன முடியுமோ, இந்த பிறவி பயனால நான் எடுத்த பயனால என்ன முடியுமோ அந்த விஷயங்களை அவர்களுக்கான இடும்பை தீர்த்து, அதாவது கஷ்டங்களை அவங்க நிவர்த்தி பண்ணி அவங்க இன்பத்துடன் மட்டும் இல்லாம இன்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக என்ன பண்ணணுமோ நான் சொல்லுங்க, அந்த மாதிரி வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மக்களுக்காக மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் இந்த பிரபஞ்சத்துல வாழற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உணர்ந்து அந்த வரத்தை பாரதியார் கேட்கிறார் கடவுள்கிட்ட. இந்த சாராம்சம் தான் இந்த அத்தியாயத்துல பாபா நமக்கு சொல்ற விஷயங்கள். இப்போ நம்ம அது ஒண்ணுன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு ஒரு உத்தமமான நாள், உன்னதமான நாள். ஏன்னா 2 பெரிய ஞானிகள், ஆச்சாரியர்களோட ஜெயந்தி நமக்கு கடந்து போனது. ஆதிசங்கரின் 2533வது ஜெயந்தி. அது மட்டும் இல்லாம ஆச்சாரிய ராமானுஜர் அவர்களின் ஜெயந்தியும் கூட. 2 பேருமே நிறைய விஷயத்துல ஒத்து போறாங்க. ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவர்கள், நமக்கு வேதத்தையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் நமக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல பிரம்மஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு 2 பேருமே விளக்க கூறுகள் எழுதி நமக்கு நிறைய விஷயங்களை புரிய செய்தவர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்மீக முறையில் பயணத்தில் நமக்கு எல்லா உயிரினருக்கும் நன்மை கிடைக்கும்படி நமக்கு நல்ல ஆசிரியர்களையும் நல்ல விஷயங்களும் நமக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆதிசங்கரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பிறப்பு, எங்க பிறந்தாரு, எத்தனை வருஷம் இருந்தாரு, எல்லாமே தெரியும். இமயம் முதல் குமரி வரை நடந்தே சென்று. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம நடக்கிறோம்னா 1 கிலோமீட்டர் நடந்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு தூரம் போகணுமா, ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா, ஆட்டோ இருக்கா, இப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் நம்ம இப்பெல்லாம் கேட்டுப்போம். ஆனா அந்த காலத்துல எந்த விதமான ஒரு டெக்னாலஜி இல்லாத சமயத்துல, எந்த விதமான ஒரு இதெல்லாம் இல்லாத சமயத்தை அவர் இமயம் முதல் குமரி வரை நடந்தே சென்று இந்த ஆன்மீக பயணத்துல ஈடுபட்டு மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காருன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி ஒரு அற்புதமான மகான்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி ராமானுஜர் கூட. ராமானுஜரோட கதையை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். அவர் நல்லா தெரியும் இல்லையா, நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கும் பொழுது அவர் எப்பவுமே காலையில அந்த கடன் அதெல்லாம் வளம் வந்துட்டு இருப்பார் கோவில்ல. அப்ப ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பார், வளம் வந்துட்டு இருக்கும் பொழுது மடப்பள்ளியில ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. அதாவது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஒரு
என்ன சொல்றது பூஜையும் புனஸ்காரமும் இருக்கிற இடத்துல வந்து இந்த வலம் வரும்போது அவருக்கு வந்து தேவையில்லாத இந்த குரல்கள் எல்லாம் கேட்கலாம். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் மடப்பள்ளியில போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடப்பள்ளி வாசல்ல போயிட்டு என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்க சேவை செய்யறவர்கள்லாம் வந்து இந்த பையன் வந்து இந்த கோவில்ல வந்து நிறைய விஷயங்கள் கைங்கரியம் எல்லாம் பண்றவன், நிறைய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால எப்பவுமே அவனுக்கு வந்து ஒரு பட்டை பிரசாதம் வந்து அவனுக்கு கொடுத்துருவோம். இத்தனை நாள் அப்படிதான் அந்த பழக்கத்தை தான் நாங்க ஈடுபட்டுருக்கோம், அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், அது பத்தாது, எனக்கு 2 பட்டை பிரசாதம் வந்து நடம்பிடிக்கிறான், அதனால கொடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து கோவிலோட தர்மத்திலே இல்லை, அந்த கூட கோட்பாடுகளே கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து அந்த பையன் கிட்ட வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பையன் சொல்லுவான், ஐயா நேற்று வரைக்கும் நான் வந்து போன வாரம் வரைக்கும் நான் வந்து பிரம்மச்சாரி, அதனால வந்து இந்த கோவில்ல வந்து எல்லா வேலையும் நான் செய்யணும், கைங்கரியம் எல்லாமே செய்யணும், ரொம்ப திருப்தியா இருக்கும், அவங்க கொடுக்குற பிரசாதம் எனக்கு போதுமானதா இருந்தது. ஆனா வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப குடும்பம்னு ஆயிடுச்சு, எனக்காக ஒரு பெண் வந்திருக்கா என்ன நம்பி, நான் வந்து கோவில எல்லா விஷயமும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா வேற வேலையெல்லாம் செய்ய முடியாது இல்லை, அதனால வந்து பிரசாதம் வந்து அது பத்த மாட்டேங்குது, அதனாலதான் நான் இன்னொன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாரு, சரி விடு, அது நான் பாத்துக்கிறேன், இந்த பெருமாளை நீங்க நம்புற இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அவர் எல்லாம் இல்லையா, எனக்கு பெருமாள் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு அப்படியே ஒரு பகீர்னு ஆயிடும். ஆனா எல்லாருமே வந்து சுவாமி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து உடனே வந்து எனக்கு நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஆனா உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா அது எனக்காக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல இருக்கிறதுனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அவர் சிரிச்சுட்டு, சரி யாரோ ஒருத்தர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, சரி நான் பாத்துக்கிறேன், நீ இந்த விஷயத்த இதோட விட்டு ஆர்கியூ எல்லாம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காது, இது கோவில் பூஜை புனஸ்காரம் பூஜை விஷயங்கள் பாகவதம் சத்தங்கம் இதெல்லாம் தான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் இந்த இடத்துல நடக்கக்கூடாதுப்பா, அதனால நீ வீட்டுக்கு போ, உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துன்னு போயிடுவார். அதுக்கப்புறமா அவரோட வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வாசல் வரை எப்பவுமே வலம் வருவாரு, அதே பாதையில வரும்பொழுது அந்த பையனை திருப்பியும் பார்ப்பாரு. பார்த்துட்டு எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு உன்னோட கைங்கரியம் எல்லாம் கோவில் நல்லா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு டக்குனு ஞாபகம் வரும், இந்த பையனுக்காக நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சோமே, இந்த பிரசாதம் கொடுக்கணும்னு நினைச்சோமே, நம்ம மறந்தே போயிட்டோமே அப்படின்னு யோசிச்சே இருக்கும்பொழுது, ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து அதெல்லாம் சொன்ன இல்லையா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு, அதுக்கு எவ்வளவு கரெக்ஷன் பாருங்க, நீங்க கொடுக்குற பிரசாதம் ஒரு வருஷமாக எங்களுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் போதுமானதா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, என்னப்பா சொல்ற நீ, நான் யாரையுமே அனுப்பலையே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, இல்லையா தினக்கும் வந்து ரங்கராஜன்னு ஒரு பையன் வந்து தூக்கு எல்லாம் எடுத்துன்னு பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவாரு, வந்துட்டு இது வந்து கொடுக்க சொன்னாரு அப்படின்னு எங்களுக்கு கொடுப்பாரு, எல்லா பிரசாதமும் எடுத்துட்டு திருப்பி இந்த தூக்கெல்லாம் நாங்க கொடுத்துருவோம், அதை எடுத்துன்னு வந்து கோவில்ல கொடுத்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தூக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஒரு வருஷமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்களுக்காக இப்படி பண்றது அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு மயக்கமே வரா மாதிரி ஆயிடும். நம்ம ஒண்ணுமே செய்யலையே, இது யாரு செய்யிருப்பாலும் அப்புறமா அவருக்கு புரியும், நம்ம வந்து சொன்ன ஒரு ப்ராமிஸ், அதாவது நான் செய்யறேன் அப்படின்னு நான் பையனுக்கு சொன்னது ரங்கராஜன் கேட்டுருக்காரு, ஸ்ரீரங்கரே அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் இந்த சேவையை செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாயிடும். இதெல்லாம் வந்து அப்படின்னு நினைச்சோம்னா, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுளே இருந்தா கூட உங்களோட சங்கல்பம் நியாயமானதும் நேர்மையானது அவர் எப்பவுமே பக்கபலமா இருந்து பேசுவார். இதுதான் இந்த கதையும் அத்தியாயம் 13 தொடர்ந்து கொண்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வைதிகமானவர்களுக்கு புகட்டும் பாடம். பாபா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பழங்கால கொள்கையை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுவர்கள் அவருக்கு அறவே பிடிக்காது. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா, அந்த மந்திரங்களும் பழைய காலத்துல வந்து எல்லாமே உண்மைதான், சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் எல்லாமே உண்மைதான், ஆனா அதோட நோக்கம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதற்காக அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாங்க, எதற்காக அதை வந்து நிறுவப்பட்டது, ஏன் அதை வந்து நமக்கு வந்து பின்பற்றும்படி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்ற அந்த நோக்கத்தை வந்து பின்னால இருக்க நோக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பா மறந்துடுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு ருட்டீனா ஒரு கண்மூடித்தனமா அந்த பழக்க வழக்கத்தை மட்டும்
ரிச்சுவலா ஒரு விஷயத்த மட்டும் அந்த வருஷம் செஞ்சுட்டு இருக்கும். இதை வந்து ரொம்ப நகைச்சுவைய கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அந்தனர் வந்து யாகம் நடத்துறதுக்காக போயிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த பையனை ஒரு சந்தர்ப்பத்துல கூட்டிட்டு போகும்போது யாகம் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கும்போது குறுக்கம் இருக்குமோ ஒரு பூனை ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் ரொம்ப அது தொல்லையா தருவா மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், அந்த பையனை கூப்பிட்டு இந்த பூனையை வந்து அந்த தூண்ல கட்டி போடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த தூண்ல வந்து அந்த பையன் வந்து பூனையை கட்டிட்டு வந்து உட்காரும். அப்ப யாகம் நடத்தி முடிச்சுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் நினைச்சுப்பான், அவர்கிட்ட கேட்க கூட மாட்டான். ஓஹோ, இந்த யாகம் நடத்தினா ஒரு பூனையை எடுத்துட்டு வந்து தூண்ல கட்டிட்டுதான் யாகம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அவன் என்ன பண்ணுவான், அதே ஃபாலோ பண்ணுவான். தனியா பண்ணும்போது தான் யாகம் நடத்தும் போது ஒரு பூனை தேடி அந்த தூண்ல கட்டிட்டு அதுக்கப்புறமா அவன் பாடம் பண்ணுவான். ஒரு நாளைக்கு அவங்க அப்பா முன்னாடி அந்த யாகம் எல்லாம் பண்ணும்போது யோசிச்சுட்டு அப்படி இப்படியுமா பார்த்துட்டு இருப்பான். என்னப்பா பாக்குற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்லப்பா நீ எப்பவுமே வந்து இந்த யாகம் செய்யும்போது ஒரு பூனை எடுத்து தூண்ல கட்டிட்டு தானே பண்ண சொல்லுவீங்க, இன்னும் பார்த்து ஒரு போன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு முட்டாள்தனமாக அந்த பழக்கத்தை வந்து நம்ம பையன் ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால வந்து எந்த ஒரு விஷயமும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு எதுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நம்ம செய்யும்போது தான் அது வந்து மூலமாக நம்ம அதை வந்து சென்றடையும். அதோட பலனை நமக்கு தரும். அதே மாதிரி எஸ்பி நாத்னே அப்படின்னு அவரோட அனுபவத்தை எப்படி வந்து வைதிகமானதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு 1915 அப்போ வந்து மே மாசம் வந்து அவர் எல்லாருமே அதே வாடாள அவர் கட்டிடங்கள்லாம் பகுதி இருக்கு. அப்போ வந்து அவங்க மாமியாரோட சமையலாம் செய்யணும் அப்படின்னு வெங்காயம் அதே பகுதியில வந்து வைதிக அவருக்கு வந்து இந்த மனித கீழ வலையில பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு வந்து பாக்குறதுக்கு கூட பிடிக்காது. அதனால அவங்க வந்து சமையல் செய்யும்போது வெங்காயம் போது இதுக்கு சுத்தமா அது வந்து கற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன சொல்றாங்க, மேல காலங்காத்தால வந்து அதுவும் இந்த மாதிரி சுவாமி எல்லாம் கும்பிடுறது இந்த வெங்காயத்தை சொல்லிட்டு அந்த அவங்க ரொம்ப கோச்சிப்பாரு, இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி கோச்சிப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப கேட்டுருவாங்க, ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டோம். காலையில இப்படி வந்து சமையலுக்காக நம்ம வெங்காயம் எல்லாம் அழியும், அதுக்கு வந்து இப்போ கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு, அந்த வைதிக பிராமணத்தை எடுத்து தாதா சேர்த்து இந்த தாதா சேர்த்ததோட பேசிக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வலி வந்துடும். குழந்தை ரொம்ப துடிச்சு தாதா கிட்ட சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலி அப்படின்னு சொல்லும்போது அந்த தாதா என்ன பண்றாரு, என்ன பண்றது பாபா கிட்ட கொண்டு போய் காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசியை வந்து கொண்டு போய் பாபா கிட்ட சொல்றது, குழந்தை இருக்கும் கண்கள் துடிச்சு இருக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குதான் தெரியும், அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நாளுக்கு நடக்கிறது இது என்ன பேசினாங்க நாளுக்கு ஆளுங்க ஒரு கண்ணுல காட்சி போல தெரியும் போது அவர் என்ன பண்றாரு, சரி இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, ஒரு ஒத்தடம் கொடுக்கணும் உங்க பேட்டியோட கண்ணுக்கு அப்படின்னு சொல்றாரு. வெங்காயமா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. என்ன வெங்காயம் நான் பக்கத்துல வெங்காயம் அவங்க கிட்ட போய் வெங்காயத்தை வாங்கிட்டு நீங்க உங்களிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், வேற வழியே இல்லாமல் அவர்களிடம் போயிட்டு வாங்கிட்டு அம்மா கிட்ட கேட்பாங்க, பேசிக்கு வந்து கண்ணில் ஒத்தடம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க வந்து ஒத்தடம் கொடுக்கணும் வெங்காயம் தரீங்களா அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு வேற வழியே இல்லாம காலையில இதுக்குதான் இப்போ இப்போ வந்து வெங்காயம் வழி இல்லாம பாபா கொடுக்க அப்படிங்கிற பாபா கொடுப்பாங்க. வேற வழி இல்லாமல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறமா வந்து குழந்தைக்கு கண் சரியாயிடும். இதே மாதிரி வந்து இன்னும் ஒரு பழக்கத்தையும் வந்து பாபா வந்து சொன்னார். இது வந்து தேவையில்லாத அப்படியே ஒரு விஷயத்த நம்ம வந்து
நாச்சேவே ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, பாபா இதுக்காக மசூதிக்கு போவார். ஒரு ஏகாதசி அப்ப ஆர்த்தி நேரம். அந்த ஆர்த்தி நேரத்தப்போ போகும்போது என்ன ஆகும்னா, இவருக்கு எப்பவுமே இந்த ஏகாதசி விரதம்லாம் எடுத்து பழக்கம் கிடையாது. அப்போ எங்களுக்கு வந்து விரதம் இருக்கலாம்னு ஒரு ஆசை வரும். நாச்சே அவங்களோட நண்பர்களையும் சேர்ந்து அவர் என்ன பண்ணுவாரு, விரதம் இருப்பாரு. இன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது ஆர்த்தி வந்து பாபா கூட தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு உத்தேசத்துல இருப்பார். அப்ப இவரை பார்த்த உடனே பாபா முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து நாச்சி என்ன சொல்வாரு, இல்ல நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது பாபா என்ன சொல்வாரு, நீங்க போயிட்டு முதல்ல சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு வந்து இல்ல நான் இன்னைக்கு சாப்பிடாம ஆர்த்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு ஒத்துக்கவே மாட்டார் பாபா. முதல்ல போயிட்டு நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வாடாக்கு போய் சாப்பிடலான்னு போவார். ஆனா அங்க கைங்கரியம் பண்ற மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்வர்ஸ் எல்லாம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தியே இன்னும் முடியல, அதுக்குள்ள நீ சாப்பிட வந்துட்டியா, முதல்ல வந்து நீ போ, அங்க போயிட்டு ஆர்த்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரை வழி இல்லாம என்ன பண்ணிடுவாரு, திருப்பி வந்துடுவார் மசூதிக்கு. மசூதிக்கு வந்தோடனே பாபா திருப்பியும் விட மாட்டார், கேட்பார், நீ வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல பாபா, இது மாதிரி ஆர்த்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாடாவில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதனால நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுமா. இல்ல இல்ல, நீ முதல்ல போய் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறமா வந்து நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆர்த்தி நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். வேற வழி இல்லாம திருப்பியும் போய் வாடால போய் அவர் பாபா சொல்லிட்டாரே, வேற வழி இல்லாம அவங்களும் பரிமாறுவார்கள், இதுவும் சாப்பிட்டு மசூதிக்கு வருவார். மசூதிக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பாடு ஆர்த்தி நடக்கும். அது மட்டுமா சும்மா விடுவாரா பாபா? இல்ல. மௌசிங்கிறவங்க எப்பவுமே வந்து பாபாவுக்கு பீடா கொடுப்பார்கள். ஆனா வந்து நாச்சே வந்து எப்பவுமே ஏகாதசி அன்றைக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்லாம இருப்பார். ஆனா அவருக்கு விடவே மாட்டார், இந்த பீடா போடு அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிப்பாரு. இல்ல இல்ல நீ போடு போடு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனால வந்து இந்த உணவு பழக்க வழக்கம் எந்த சுவாமியும் வந்து நீங்க பட்னியாதான் நீங்க என்ன வழிபடணும், நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி யாருமே சொல்லல. இது எல்லாமே வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான், நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தான் எல்லாமே. அதனால வந்து அது எப்பவுமே வந்து கண்மூடித்தனமாக பாபா வந்து பின்பற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப வந்து தீவிரமா இருப்பார். அதே மாதிரிதான் அர்த்தமற்ற பழைய வழக்கங்களை வந்து எப்பவுமே ஒதுக்கிட்டு அது எதற்காக செய்யும்போது எப்பவுமே புரிஞ்சுக்கோங்கன்னு ஒருத்தருக்குமே சொல்லுவார். அந்த காலத்துலலாம் நமக்கு ரொம்ப முக்கியமான பழக்கம் எப்படின்னா அதிதி சேவை அப்படிங்கிறது. என்னன்னா வந்த விருந்தாளிகளை முகம் சுழிக்காமல் அவங்களுக்கு வந்து உபசரிச்சு அவங்க சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம உபசரிச்சு அனுப்புறதுக்கு வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கள் வழி வழியா நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. அது பாரத நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த இது விருந்தோம்பலுங்கிறது, அந்த அதிதி சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிதி சேவை வந்து எப்போதுல இருந்து பழங்காலத்துல இருந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா மகாபாரத காலத்திலேயே இருந்தது. அது ஒரு கதை மூலமா சொல்லுவாங்க. அந்த அதிதி சேவை வந்து எவ்வளவு வந்து முக்கியத்துவமா வாய்ந்தது அப்படின்னு. என்னன்னா ஒரு இந்த குருக்ஷேத்திரம் போர்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து பாரத மைந்தர்கள் அதாவது பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த யாகம் நடத்தி நம்ம வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய யாகம் நம்ம நடத்தணும், நடத்திட்டு இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் நம்ம சாப்பாடு வந்து போடணும். இந்த மாதிரி உலகத்துல யாருமே சாப்பாடு போட்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமாக நம்ம யாகம் நடத்தி எல்லா மக்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்கிறது அவங்க காசு அதே மாதிரி பண்ணுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கீரிப்பிள்ளை வருமா. கீரிப்பிள்ளை வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு சாம்பல், அதாவது யாகம் நடந்ததுக்கு அப்புறமா சின்ன சாம்பல் இருக்கும், அதுல வந்து அந்த இது உருளுமா. ஏற்கனவே அந்த கீரிப்பிள்ளை வந்து ஒரு வித்தியாசமான தோற்றத்துல தான் இருக்குமா. ஏன்னா பாதி வந்து அது உடம்புல வந்து ஃபுல்லா தங்கமா இருக்குமா, பாதி வந்து எப்பவுமே கீரிப்பிள்ளையான தோற்றத்தோட இருக்கும். அந்த சாம்பல்ல உருண்டு பிறண்டு திரும்பி திரும்பி தான் முதுக பாத்துக்குமா. வித்தியாசமா தெரியுது அப்படின்ட்டு அது வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு புரியல, ஆனா நீ வித்தியாசமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாண்டவர்கள்லாம் வந்து கேட்கும் பொழுது அந்த கீரிப்பிள்ளை சொல்லுமா, என்னன்னா இது வந்து ஒரு கதை இருக்கு இது பின்னாடி. என்னன்னா இந்த ஊர்லயே ஒரு அந்தனர் இருந்தாரு, அவர் ரொம்ப இந்த விருந்தோம்பல் இருக்கு அந்த அதிதி சேவையில ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அந்த சாசன சம்பிரதாயத்தெல்லாம்
ஃபாலோ பண்ணி அந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பமா விளங்கிட்டு இருந்தது. அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பட்டினி இருந்து அந்த குடும்பமே ரொம்ப பசியால வாடிட்டு இருந்தது. என்ன பண்றதுன்னே தெரியாம. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வீடெல்லாம் தேடி பாருங்க, கொஞ்சோண்டு அந்த வீட்டுல வந்து சமையல் அறையில பார்லி இருந்துதான். அவங்க கேட்பாங்க, இந்த பார்லியை உடைச்சு இன்னைக்கு கஞ்சியா நம்ம பண்ணி குடிச்சிடலாமா நம்ம 4 பேரும்? அவரும், அவங்க மனைவி, அவங்க பையன், அவங்க மருமகள் 4 பேர் இருப்பாங்க இந்த வீட்டுல. சரி, நல்ல யோசனையா இருக்கு, இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி அவங்க அம்மா அந்த துணைவியார் வந்து காய்ச்சி 4 பேருக்கு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாரு, எப்பவுமே யாராவது விருந்தாளிகள் வரார்களா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசி நேரத்துல அந்த சாப்பாடு நேரத்துல வெளியில போய் பார்ப்பாரு. யாருமே வர மாட்டாங்க, யோசிப்பாரு, வந்தா நல்லா இருக்குமே, அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடலாமேங்கிற மாதிரி. எப்படின்னு ஒரு 3 நாளைக்கு சாப்பிடாதவங்க எவ்வளவு பெரிய பசியில இருப்பாங்க, எது கிடைச்சாலும் சாப்பிடுற மனநிலையில தான் இருப்பாங்க. அப்ப கூட அவங்க என்ன பண்றாருன்னா, அதிதி சேவை தான் ரொம்ப முக்கியம், ஆனா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம பசிக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அவர் கவனமா இருக்காரு. அப்படின்னு பார்த்து ஒரு அந்தனர் வந்து அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்தவொடனே அவர் என்ன சொல்லுவார், வாங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரு, தனக்கு இருந்த அந்த கஞ்சியை கொண்டு போய் அந்த அந்தனருக்கு கொடுத்து அது குடிங்க அப்படின்னு சொல்லுவார். அவரும் சாப்பிட்டுட்டு, எனக்கு பசி கொஞ்சமா தான் இருந்தது, ஆனா இந்த கஞ்சி குடிச்சுனே ரொம்ப ஜாஸ்தியா பசிக்கிறது, இப்ப நான் வந்து எனக்கு பத்தலி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி என்ன பண்ணுவாரு, என்னோட கஞ்சியை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் நான் அவங்க அந்த அந்தனர் குடிச்சிருவாரு. அப்பவும் அவருக்கு பசி போறாது. அந்த பையன் என்ன பண்ணுவாரு, அவரோட கஞ்சியை கொண்டு வந்து கொடுப்பாரு, நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்பவும் அவருக்கு வந்து பசி தீரவே தீராது. எனக்கு இன்னும் பசி இருக்கே அப்படின்னு கேட்பாரு. நம்ம மருமகள் என்ன சொல்லுவாங்க, நானும் இந்த வீட்டுல சேர்ந்தவங்க தான், எனக்கும் அந்த கடமைகள்லாம் இருக்கு, என்னோட பங்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து அந்த அம்மா வந்து கூட்டுருவாங்க. கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணுவாரு, இந்த இதுல சாப்பிடுவாங்க. அவர் சாப்பிட்டு, அப்பா, இந்த மாதிரி ஒரு திருப்தியான சாப்பாடை நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆனந்தமா அவங்கள வாழ்த்திட்டு போவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து கஞ்சி அவருக்கு கொடுக்கும்போது கீழே கொஞ்சோண்டு சிந்தி இருக்கும். தெரியாம அந்த கிரிப்பில என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல குதிச்சு போகும்பொழுது அது மேல வந்து அந்த கஞ்சி மேல வந்து அது பற்றும். அந்த பட்ட இடங்கள்லாம் வந்து தங்கமா மாறிடும். அதுதான் என்ன, நம்ம உடம்பு தங்கமா மாறிடுச்சு இந்த கஞ்சி பட்ட இடம்லாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அதுக்கு அசிரீதி வந்து சொல்லுமா, நீ வந்து இந்த மாதிரி உன்னதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்க, அதிதி சேவை செய்யற இடத்துக்கு வந்திருக்க, அந்த கஞ்சி உன் மேல பட்டதுனாலதான் இவ்வளவு தங்கமா மாறிடுச்சு. இதே மாதிரி இந்த உலகத்துல இந்த மாதிரி உன்னதமான எங்க நடக்கிறது, விருந்தோம்பல் எங்க நடக்கிறதோ அங்க போய் யாகம்ல வந்து நீ வந்து உருண்டு பிறண்டினா அந்த சாம்பல்ல மற்ற இடமும் கூட நீ தங்கமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னையில இருந்து எல்லா உலகத்துல எல்லா இடத்துக்கும் நான் பயணிச்சுட்டேன், எல்லா யாகத்தையும் நடக்குற இந்த சாம்பல்லையும் நான் பிறண்டுட்டேன், ஆனா வந்து என் உடம்பு தங்கமா மாறவே இல்லை. அப்போ உன்னதமான சேவை எங்கேயுமே நடக்கல. அச்சோ, இது வந்து பாண்டவர்களே செய்யற இப்ப இவ்வளவு பெரிய யாகம், கண்டிப்பா இது வந்து உன்னதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து பிறண்டு பார்த்தேன், இங்கேயும் எனக்கு கிடைக்கல, அப்ப இதுவும் சாதாரண ஒரு யாகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுமா. அது வரைக்கும் கர்வம் கொண்ட இந்த பாண்டவர்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி யாகம் இது நடக்கல, இந்த மாதிரி விருந்தோம்பல் யாருமே செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் கொண்ட அந்த பாண்டவர்களின் கர்வம் வந்து துக்கலா போச்சு. ஏன்னா இந்த பிரிப்புல இப்படி சொல்லிட்டு போனதுனால அந்த மாதிரி ஒரு அதிதி சேவை செய்து விருந்தோம்பல் நம்ம போற்றின பாரத பூமியில பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எப்பவுமே ஒரு 3 அடி இருக்க ஒரு அந்தனர் வந்து சாப்பிட்டு போனாதான் உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு பழைய காலத்து கொள்கையை விட்டுருங்க. அப்படி அது மட்டும்தான் அந்தனர் சேவை கிடையாது. நம்ம சொல்லிக்கொள்ள 85 லட்சம் ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பசி தூக்கம் எல்லாமே மனுஷனுக்கு இருக்கிற ஒவ்வொரு உணர்வுமே எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. அப்ப நம்ம அந்தனர் மட்டும் அப்படின்னு மக்கள் மட்டும்தான் அந்தனர் மட்டும்தான் அதிதி அப்படின்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. பசிங்கிறது எல்லா மக்களுக்குமே ஒரு காமனான விஷயம். அதை வந்து நீங்க சாப்பாடு நேரத்துல நீங்க என்ன சமைச்சீங்களோ அதுல ஒரு புடியை எடுத்துட்டு போயிட்டு காக்காபலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெளியில உங்க வீட்டு வாசல்ல ஒரு புடியை வச்சு எந்த பிராணிகளையோ இல்ல உயிர்களையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, வச்சிருங்க. அது காக்காவா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, எந்த பறவையா இருந்தாலும் சரி, குருவியா இருந்தாலும் சரி, பூச்சி எது பசிக்கிறதோ அது வந்து அந்த உயிரினம் வந்து அதை சாப்பிட்டு வாழ்க்கைக்கு போகும். இதுதான் வந்து உண்மையான அதிதி சேவை அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அதனால மனிதர்கள் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் தன்னோட கன்வீனியன்ஸ்க்காக தன்னோட ஏற்றதுக்காக மாத்திக்கிறான்.
அது வந்து மூலக்கூறு மட்டும் உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை எப்பவுமே நடத்த வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப கொள்கையா பாபா எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே இந்த மாதிரி புதிய விளக்கம்லாம் நிறைய விஷயம் கொடுப்பார். நம்ம நூல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இப்ப பைபிள் எல்லாம் கூட வந்து ஜீசஸ் வந்து முன்னாடி எல்லாம் ஜூஸ் எடுத்துவாங்க, யூதர்கள்லாம் வந்து ஒரு 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 வகையான ஒரு வழிபாட்டு முறைகளையும் சரி, ஒரு போதனைகளையும் சரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனா ஜீசஸ் வந்து ஒரு புதிய விளக்கம்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும். இது என்னது இப்படி அப்படின்னு கேட்கும்போது, மனிதர்கள் வந்து சுகமாகவும் சந்தோஷமாக வாழதான் வந்து மக்கள் இது கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரிதான் வாழணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் பாபாவும் இது வந்து ரொம்ப உங்களை லைஃப் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமா வாழறதுக்காக எளிய முறையை வந்து பின்பற்றுறது வந்து பாபாவோட கொள்கை. அது மாதிரி நிறைய நூல்களுக்கும் செயல்களுக்கும் வந்து புதிய விளக்கங்கள், உன்னதமான விளக்கம் எல்லாம் பாபா கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு இந்த கர்வம் இருக்கும், நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன், நிறைய புத்தகங்கள் கிரந்தங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய அறிவு அப்படின்னு நிறைய பேருக்கு திரும்ப இருக்கும். இந்த திருவிக்ரம பாரதி வந்து குருச்சரித்துல படிக்கும்போது கூட அவங்களோட வாதிட்ட அந்த அந்தனர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்குதான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாதிட்டு வர, அதுக்கப்புறமா வந்து குரு அது வந்து எப்படி அவரை எதிர்த்து வாதிட்டு நம்ம வென்றாரு அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா நோக்கிலையும் நீ படிச்சதுனால அறிவாளியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க சொல்வார். அதே மாதிரி நானா சாஹிப்க்கு எப்பவுமே ஒரு விஷயம், ஒரு சின்ன கர்வம் இருந்தது. ஏன்னா எனக்கு பகவத்கீதையில எல்லாமே தெரியும், எல்லா அத்தியாயங்களும் தெரியும், நான் கரைச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்கிட்ட இருந்தது. அப்ப வந்து பாபா வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், அவர்கிட்ட உட்காந்துட்டு ஓஹோ இப்படி யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நானா நீ என்ன முணுமுணுச்சுட்டே இருக்க ரொம்ப நேரமா, என்ன பண்ற அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து நானா சொல்வாரு, நான் வந்து ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை வந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, ஏன் அவ்வளவு சத்தம் இல்லாம ரொம்ப கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல அப்படிங்குவார். அவர் வந்து சத்தமா சொல்லுவாரு. அது வந்து 4வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகமாக இருக்கும். அதாவது என்ன அதுல சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு சாஷ்டாங்கமாக குருவை வந்து நம்ம நமஸ்காரம் செஞ்சு நம்ம மனசுல இருக்க கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுட்டு பணிவதன் மூலம் நமக்கு ஞானம் வந்து அவர்கிட்ட இருந்து உபதேசங்கள் வழியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பாபா சொல்வாரு, சாஷ்டாங்க நமஸ்காரம் பிரணிபாதா அப்படின்னா என்ன, அது மட்டும் போதுமா நம்ம குருவுக்கு செஞ்சா அப்படின்னா, அதுதானே அதோட விளக்கம். பிரணிபாதா அப்படின்னு சொன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் தானே அப்படின்னு கேட்பாரு. நானா ஓஹோ சரி, பரிபிரசன்னா அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. கேள்விகளை கேட்பது அப்படின்னு. அப்ப பிரசன்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் கேள்வி கேட்பதுதான். என்னப்பா நீ பரிபிரசன்னாலும் கேள்வி கேட்கறதுங்கிற, பிரசன்னாலும் கேள்வி கேட்கறதுங்கிற, அப்ப ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, வியாசர் ஏன் வந்து பகவத்கீதையை சொல்லும்போது பரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உபயோகிச்சாரு, வெறும் பிரசன்னான்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்பாரு. ஐயோ எனக்கு அதை பத்தி தெரியாதே அப்படின்னு சொல்லுவாரு. சரி, சேவைன்னு நீ சொல்ற, சேவைனா என்ன அப்படின்னு கேட்பாரு. நம்ம இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல, மனித சேவை சேவையெல்லாம், அதுதான் வந்து சேவை அப்படிங்கிற, வேற என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற. சரி, அந்த இடத்துல உபதேக்ஷாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, உபதேக்ஷாந்தி தே ஞானம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீ சொல்ற, அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வேற எதனா வார்த்தை போட முடியுமா, அதுவும் சந்ததி மாறாம அப்படின்னு சொல்லுவார். என்ன போடலாம், அஞ்ஞானம், ஞானத்துக்கு பதிலாக அஞ்ஞானம்னு வேணா போடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓ அஞ்ஞானம்னு போட்டா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஆமா தப்புதான், ஏன்னா அந்த ஸ்லோகத்தோட அர்த்தமே மாறிடும், அப்ப எப்படி போடுவ அப்படின்னு கேட்பாரு. இவருக்கு பதிலே இருக்காது. சரி, அத கூட விட்டுரு. இப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனா கிட்ட வந்து என்ன சொல்லுவாரு, நீங்க எல்லா தத்துவ ஞானிகளுக்கிட்டையும் தத்துவ தரிசிகிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப வந்து கிருஷ்ணரே ஞானி தானே, அவர் வந்து அர்ஜுனர் கிட்ட வந்து மத்தவங்க கிட்ட போய் சொல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். திருப்பி நானா கிட்ட பதில் கிடையாது, தெரியாது அப்படிங்கிற. எல்லா விஷயத்தையும் இதோட 10-15 கேள்வி கேட்டிருப்பா இல்லையா, எல்லா கேள்விகளுக்கும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்பொழுது அவருக்கு அப்போ அந்த கர்வம் அடைஞ்சிடும். ஐயோ நமக்கு இவ்வளவு படிச்சிருக்கோம்னு சொல்றோமே, ஆனா பாபா கேட்ட ஒரு கேள்விக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியலையே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துடன் இருப்பாராம். அப்ப பாபா வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுப்பார். எப்படின்னா, பிரணிபாத அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் மட்டும் கிடையாது,
சாஷ்டாங்கமான நமஸ்காரம்ங்கிறது பொருள் கிடையாது. குருவே உனக்காக நான் என்னை முழுமையாக சரணாகதி அடைகின்றேன் அப்படிங்கிறத ஒரு விளக்கம்னா பிரணிபாத சேவை. உன்னோட நான் சேவை, என்னோட நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம குருவிடம் கேட்கும் பொழுது கேள்வியில பாவனைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்மளோட குருவை கேட்டு அவரை தர்ம சங்கடத்துக்குள்ள ஆக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கக்கூடாது. நம்மளோட பாவனை எப்படி இருக்கணும்னா அவர் சொல்ற பதில நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை ஆன்சரை எதிர்பார்த்துதான் அந்த பாவனையோட நம்ம கேள்விகளை கேட்கணும். பதில எதிர்பார்த்து அந்த ஆர்வத்தோட தான் கேட்கணும் அப்படிங்கிற. அதே மாதிரி நம்மளோட உடம்பு அப்படிங்கிறது குரு சேவைன்னு வந்துட்டா உடல் பொருள் ஆவி எல்லாமே நம்மளோட குருக்கு தான். நம்மளோட அது சேவை நம்ம செஞ்சா ஓகே இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே இது எல்லாமே குருவுக்கு அர்ப்பணம்ங்கிற ஒரு நோக்கம் நம்ம கிட்ட நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த குருவுக்கு கொடுத்தாதான் ஞானமும் முக்தியும் கிடைச்சு நம்ம அவரோட முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறார். இந்த 3 விஷயத்தையும் பாபா நானாவுக்கு அன்னைக்கு உபதேசமாக சொல்றார். இது எவ்வளவு ஒரு பெரிய அறியாமையை நமக்குள்ள இருக்கிறத ஒழிச்சிருக்கு, இல்ல விளக்கி இருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதே ரொம்ப விளக்கமாக ஞானேஸ்வரர் ஞானேஸ்வரியில சொல்வார், அறியாமை ஒழிப்பதே ஞானம். நமக்குள்ள நிறைய விஷயங்கள் அறியாமையாக இருக்கிறது. ஒரு விஷயம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது, அது ஏன்னு கூட நம்ம குரு கிட்ட கேட்க மாட்டோம். எப்படி அவங்க அப்பா கிட்ட ஏன்பா நீங்க தூண்ல பூனையை கட்டி வச்சேன்னு கேட்காம அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அந்த மாதிரி நம்ம குரு கிட்ட எல்லாம் நம்ம சரியான கேள்விகளை கேட்பதில்லை. நம்ம சாய்பந்து கூட ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த சாவித்ரி புராணம் நமக்கு இருக்கு இல்லையா குருச்சரித்திரத்துல, அவங்க சாவித்ரி அவங்க கணவனை மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி உன்னதமாக அந்த என்ன சொல்றது விரதம்லாம் இருந்து நான் என்னோட இதை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு நம்ம ஒரு சாய்பந்து கிட்ட. ஏன் எப்பவுமே ஆண்களுக்கு தான் குரு சேவை அதெல்லாம் இருக்கு, ஏன் பெண்களுக்கு இல்லை? ஏன் பெண்கள் குருவை நாடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சரியான விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணுக்கு, அதாவது கணவனுக்கு மட்டும்தான் அவங்க சேவை செய்யணும். கணவன் எல்லாமே அவருக்கு கற்றுக் கொடுக்கிற குருஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவர் தான் அவருக்கு வாழ்நாள் குரு. அதனால அவர் இன்னொரு குருவையோ இன்னொரு ஆணையோ அவங்க நாடி போகணும் ஞானத்துக்காகன்றது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கணும். இது நம்ம சாதாரணமா குருச்சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு உன்னதமான கேள்வி, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டதுனால ஒரு ஞானம் பிறந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம அறியாமைங்கிற ஞானத்தை, இக்னோரன்ஸ், நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டாம் பரிப்பிரசனாலாம் இப்ப நம்ம பண்ற எல்லாமே கேள்விகள் கேட்பதும் அதுக்கான கரெக்டான பதிலை சொல்வதும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். போனவாடி சொன்னாங்களே இந்த ஆடு கதை சொல்லியிருக்காங்க பரிப்பிரசனால. ஏன் அந்த 2 ஆடு 8 ரூபாய்னா கூட பாபா 32 ரூபாய் கொடுத்து வாங்கினார் அப்படின்னு சொன்னா, போன ஜென்மத்துல இந்த 2 ஆடுகளும் அண்ணன் தம்பியாக சேர்ந்து அடிச்சே கொண்டுட்டாங்க, செத்து போயிடுவாங்க. அவங்க 2 பேருமே என்னை கிராஸ் பண்ணும் பொழுது என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் நான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கேள்விகள் கேட்டு அது மூலியமாக ஞானம் அறிஞ்சதுதான். மசூதிக்கு ஆடு கூட ஷாமாவை வெட்டா சொல்வாரு, அவரு யோசிப்பாரு. ராதே கிருஷ்ணமாயி கூட கத்தியை கொடுத்துட்டு திருப்பியும் வாங்கிப்பாங்க. ஐயோ ஆடை வெட்டுறதுக்காக பாபா ஆண்டானு படே பாபா கூட அவர் என்ன பண்ணுவாரு, ஒத்துக்க மாட்டாரு. ஷாமா கத்தி தேட போய் வரவே மாட்டாரு, ஐயோ ஆடை கொள்ளணுமே. ஆனா தீக்ஷித் கிட்ட வெட்டுப்பா அப்படின்னு சொன்னோடனே எந்த ஒரு மறு யோசனை இல்லாம வெட்ட போயிடுவாரு. அப்புறமா கரெக்டா வெட்டும் பொழுது நிறுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா ஒருத்தரும் அறிஞ்சுப்பாங்க. எப்படி நம்ம இவ்வளோ நெருக்கமான சிஷ்யர்களாக பாபா கூடவே இருந்தா கூட ஆனா நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். ஏன்னா பாபா எது சொன்னாலுமே அது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அது தெரியாம ஐயோ ஒரு ஆடை கொள்றது பாவம்னா நமக்கே தெரியும் போது பாபாக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நம்மள எப்படி வேணாலும் குரு நம்ம சிஷ்யர்களை சோதிப்பார்கள் நிறைய விஷயத்துல. ஏன்னா குருனாலே அதுதானே, இருளை விளக்கி ஞானத்தை கொடுப்பவர் தானே குரு. எந்த ஒரு இருபான்மை இல்லாமல் ஒருமையாக ஒன்றாக யோசியுங்கள் அப்படிங்கிறதானே குரு.
ஆனா நம்ம சீடனா இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய லைஃப்ல வந்து நிறைய என்ன சொல்றது பிறவிகள்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதை யோசிக்காம அவர் சொல்றத விஷயத்தெல்லாம் கடைபிடிக்காம ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு நம்ம சத்குருவை கடைசியா அடைவோம். அந்த ஞானம் வந்து நமக்கு ஒன்ஸ் கிடைச்சதுனாலே நமக்கு தெரியும் யாரு குரு, நம்ம யாரு பார்த்துக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அவரை எப்படி சரணாகதி அடையணும், நமக்கு இருக்கிற கேள்விகளையும் ஞான அறியாமையும் ஒழிக்க வந்தவர் அவர் தான். அவர் மூலியமா தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம், கத்துட்டே இருக்கும். அதே மாதிரி அவரை அறியாமையால ஒரு சீடன் பண்ற தப்பு அப்படின்னு என்னென்னலாம்னு ஒரு 4-5 விஷயத்த சொல்றாரு பாபா. என்னன்னா, நான் ஒரு பிராணி இந்த உலகத்துல பிறந்துட்டேன். அதே மாதிரி என் உடலும் உயிரும், அதாவது சோல் சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மா, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிரபஞ்சம் வேறு, கடவுள் வேறு, என் உடல் வேறு, ஆன்மா வேறு அப்படின்னு தனித்தனியான நினைச்சுப்பாங்க சீரன் வந்து சத்குருவை வந்து அறியாமையில இருக்கும் பொழுது. ஆனா வந்து ஒரு சத்குருவை வந்து அடைஞ்சிட்டோம்னா, அது ஞானம் எல்லாம் கிடைச்சதுன்னா, இந்த உலகத்துல பிரபஞ்சம் இருக்கட்டும், ஆன்மாவாக இருக்கட்டும், இந்த கடவுளாக இருக்கட்டும், குரு எல்லாமே ஒண்ணுதான்னு அவர் புரிஞ்சுப்பாங்க. இதுதான் உபதேசம். இந்த குருவோட உபதேசம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த சீடன் வந்து உன்னதமான சிஷ்யனாக அந்த குருவுக்கு ஆயிடுறாங்க. அப்போ அந்த கடைசியா சொல்லுவாராம், அர்ஜுனா, கிருஷ்ணன் வந்து அர்ஜுனா கிட்ட ஏன் எல்லார்கிட்டையும் போக சொன்னார்னா, இந்த மாதிரி உன்னதமான குருவும் உன்னதமான சிஷ்யரும் ரொம்ப பேரு இந்த உலகத்தெல்லாம் இருக்காங்க. இது வந்து குரு வந்து என்ன பண்ணுவாரு, எல்லா சிஷ்யர்களையும் வாசுதேவனாக பார்ப்பாரு. இந்த சீடன் வந்து என்ன பண்ணுவாரு, எந்த கடவுளா இருந்தாலும் அது கிருஷ்ணராக தன்னோட கடவுளாக பார்ப்பாரு. இந்த 2 பேருமே எனக்கு ஒரே கண்ணுதான். இந்த மாதிரி உன்னதமான குருக்களும் சிஷ்யர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மற்ற ஞானிகளுக்கிட்டையும் தத்துவவாதிகிட்டையும் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்றதுதான் பகவத்கீதையோட உண்மையான விஷயம். அதுதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. அர்ஜுனன் வந்து இது வந்து அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். இது வந்து நிறைய சந்தர்ப்பத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாபா வந்து நமக்கு புரிய வச்சிருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதோட விளக்கங்கள், உன்னதமான விளக்கங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு திருப்பி திருப்பி நம்ம புரியாத ஒரே சுழல்ல நம்ம சிக்கி திருப்பியும் தவிச்சு சசங்கம் கேட்டாலும் சரி, நிறைய புக்குகளை படிச்சாலும் சரி, பாராயணம் படிச்சாலும் சரி, இந்த உன்னதமான விஷயத்த நம்ம விட்டுருவோம். எது தேவையில்லையோ அது மட்டும்தான் நம்ம மனசுல நின்றுடும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் தாஸ்கனுக்கும் என்ன பண்ணுவாரு, அவரு போலீஸ்ல இருந்தாலும் சரி, அவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லும் பொழுதும் தாஸ்கன் என்ன பண்ணுவாரு, அந்த தெருக்கூட்டுகள் எல்லாம் ஈடுபட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப டைவர்ட் ஆயிடுவார். பாபா என்ன சொல்லிட்டு இருப்பாரு, இது இந்த போலீஸ் வந்து உனக்கு உன்னதமான வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் நீ வந்துடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் பாபா. 1889லயே சொல்லுவார், ஆனா கேட்க மாட்டார். அந்த காணபில்க தான் தெரியும் இல்லையா, அவருக்கு வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக 2 காவலாளியோட நம்மளோட தாஸ்கனையும் அனுப்புவாங்க. ஆனா அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், காணபில் 2 போலீஸ்காரங்களையும் கடத்தி கொண்டு போயிடுவான். அப்ப ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ, தாஸ்கனுக்கு நம்மள வந்து எப்படியாவது காப்பாத்தணுமேனு ராமர் கிட்ட கேட்பார். இது எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்தினா பாபா சொன்ன மாதிரி இந்த வேலையை நான் விட்டுட்டு நிம்மதியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா வந்து இந்த காணபில் விடவே மாட்டான். இவன் பின்னாடி எப்படியாவது இவனை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து காட்டுல ஒளிஞ்சுன்னு இருக்கான்றது தெரிஞ்சு அவரை உயர் அதிகாரிகளுக்கு எல்லாம் தாஸ்கன் சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து பிடிக்க வருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அவனை பிடிக்கவே முடியாது. நிறைய போலீஸ்காரங்க வந்து இறந்து விடுவாங்க. ஆனாலும் தப்பிச்சு போயிடுவான் இந்த கொள்ளைக்காரன். திருப்பியும் பயந்து என்ன பண்ணுவான், தாஸ்கனு லீவ் அப்ளை பண்ணிட்டு அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணுவார், தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிடுவார். அப்போ என்ன பண்ணுவாரு, கோதாவரி நதிக்கரையில வந்து இந்த கோதாவரி நீரை எடுத்துக்கிட்டு, இவ்வளவு கஷ்டத்துல எனக்கு இருக்கு, இந்த கஷ்டத்துல கண்டிப்பா என்ன வெளியே வந்துட்டுன்னா இந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் செய்வார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு, ஒரு கொள்ளைக்கூடத்துல பிடிச்சு மேலதிகாரத்துக்கு கொடுக்கும்போது இதனாலதான் நான் வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டு இவரை வேலையில சேர்த்துப்பாங்க. அவருக்கு உயர் பதவியும் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. தேர்வு எழுதி பாஸும் ஆயிடுவார். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, பாபா கிட்ட சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டு என்ன பண்ணுவாரு, திருப்பியும் வந்து உயர் பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு கஷ்டம் வரும், ஒரு குற்றவாளியை பிடிக்கும் போது 32 ரூபாய் காசு வந்து உயரதிகாரத்தை சமர்ப்பிக்கணும் இவர் தாஸ்கனு.
அவருக்கு நேரடியா சமர்ப்பிக்காம தன்னோட கொலிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னோட வேலை பார்க்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு உயரதிகாரிட்ட கொடுக்க சொல்லுவார். ஆனா அந்த ஆள் கொடுக்காம ஏமாத்திடுவார். ஆனா அந்த பாவம் பழி வந்து, ஏன்னா இவர் தானே அந்த பங்கு எடுத்துக்கணும், இவர் மேல வந்துடும். நீதான் கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல, அப்ப நீதான் அந்த கையாடல் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்துடும். திருப்பி என்ன பண்ணுவாரு, ஐயோ இது திருப்பி நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, இப்ப பாபா திருடி போகணும் அவர். ஆனா பாபா கிட்ட பார்த்தா இவர் திருப்பியும் கேட்பாரு இந்த கேள்வின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து மறைஞ்சு லெண்டர் வழியா போகும்போது பாபா பாத்துருவார். ஏன்னா பாணி கோதாவரி நதிக்கரையெல்லாம் நின்று நதியெல்லாம் தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ண, ஆனா நீ மீறிட்டியே அப்படின்னு சொல்லுவார். அதனால என்ன, நான் இப்போ விடதான் போறேன், இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளில வந்துட்டேன்னா கண்டிப்பா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பாபா வந்து அவரோட அனுகிரகத்தால அந்த கேஸ்ல இருந்து வெளில வந்து விடுவாரு சொன்ன மாதிரி. ஆனா 1903 தான் ரிசைன் பண்ணுவார். 14 வருஷம் கழிச்சுதான் அவர் ரிசைன் பண்ணிருப்பாரு, அந்த வேலையை விட்டுருப்பாரு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் பாபா அப்படின்னு சொல்லும்பொழுது, நைசாம்ல நன்னாசுன்ற ஒரு இடத்துல இருக்கு, உனக்காக அங்க நான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா எல்லாமே நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவாரு. அங்க போயிட்டு கீர்த்தனைகள்லாம் பாடி வாழ்க்கையை ஆரம்பிச்ச பாபாவுக்கு அவரோட நண்பர் வந்து ஒரு விவசாய நிலத்தை கொடுத்து விவசாயம் ஆரம்பிக்க சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமா தாஸ்கோன் வந்து அந்த இடத்துல வந்து முன்னாடிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த நன்னாட்டுல இருப்பார். இது எல்லாமே பாபாவோட திருவிளையாடல்கள். அவர் சொல்ற விஷயத்தை நாம உணர்ந்து என்ன அர்த்தத்துக்காக சொல்றாருங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்து அதை வந்து பின்பற்றினோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இனிதாக இருக்கும். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.